பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காத்திருப்பு நாளில் உங்களிடத்தில் வருகிறது மகிழ்ச்சி. உலக ஆசைகளில் இருந்து திரும்புங்கள் என்ற தலைப்பில் ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். 1 யோவான் 2 அதிகாரம் 15 மற்றும் 16 வசனம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று வசனம் சொல்லுகிறது. பவுல் ரோமன் நிருபத்தில் சொல்லுகிற போது கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இருந்து ஒன்று விளங்குகிறது. என்ன? கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்க பல காரியங்கள் முற்படும். அது அனைத்துமே உலகத்தை சார்ந்தது. மேலும் இயேசு யோவானில் சொல்லுகிற போது 15 அதிகாரம் 19 வசனம், நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் என்று இயேசு சொல்லுகிறார். முதல்ல பகைக்கும் மற்றும் 2ஆம் காரியம் 1 பேதுரு 2 அதிகாரம் 11 வசனம், ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி என்று பேதுரு சொல்லுகிறார். உலக சிநேகம், உலக இச்சை நம்மை பகைத்து நமக்கு விரோதமாய் போர் செய்யும். எதற்காய்? தேவனை அல்லது இயேசுவை விட்டு நம்மை பிரிக்கிறதற்காய். உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று யோவான் சொல்லுகிறார். ஆனால் யாக்கோபு கடுமையாக உலகத்தை சிநேகிக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞன் என்பதாய் சொல்லுகிறார். யாக்கோபு 4 அதிகாரம் 4 வசனத்தில் நாம் பார்க்கலாம். மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இவை எல்லாவற்றிலும் உலக ஆசையும் இச்சையும் அடங்கும். இன்னும் விவரமாக கலாத்தியர் 5 அதிகாரம் 19 முதல் 21 வசனம் வரை 17 காரியங்களை உலகத்தையும் மாமிசத்தையும் குறித்து சொல்லப்படுகிறது. இவை யாவும் நாம் அடிமையாகாமல் பவுல் சொல்லுகிறதை போல தைரியமாய் எதுவானாலும் சரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நாம் நிச்சயித்திருக்க வேண்டும். இருப்பீர்களா? தேவனுக்காய் வாழுவீர்களா? இயேசு உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.